டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். நீங்க எந்த அரசாங்கம் வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சிறுத்தை தாக்கி சின்ன பிஞ்சு குழந்தை அநியாயமாக பலியான நிலையில் அதெல்லாம் சகஜம்தான் என அசால்ட்டாக கூறியதோடு செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர் ராஜகண்ணப்பன் உளறி கொட்டிய காட்சிகள் தான் இவை. உயிரிழப்புங்கிறது வேணாங்கிறது நம்ம உரிமைதான். அதே சமயத்துல அன்றாடம் நீங்க எந்த 4 நாட்களுக்கு முன்பாக கோவை வால்பாறையில் தேயிலை எஸ்டேட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை தாய் கண்முன்னே சிறுத்தை தூக்கி சென்றது. சிறுத்தை தூக்கி சென்ற சிறுமி எங்கே என வனத்துறையினர் தேடி வந்த நிலையில் முட்புதருக்குள் கொடூரமாக படுகாயங்களோடு அந்த சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தாய்லாந்து யானைகள் முகாமில் பயிற்சி பெற்ற காவலர்களை பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். 5 வயது சிறுமியின் மரணம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப அமைச்சர் ராஜகண்ணப்பனோ அந்த பரிதாபம் கொஞ்சம் கூட இல்லாமல் விலங்குகள் தாக்குவதெல்லாம் சகஜம்தான் என பதிலளித்து அதிர்ச்சி கொடுத்தார். அமைச்சரின் இந்த பதிலை கேட்டு உள்ளபடியே அதிர்ச்சியான செய்தியாளர் சிறுமியின் மரணத்தை எப்படி அன்றாட நிகழ்வு என சாதாரணமாக கடந்து செல்ல முடியும் என கேள்வி எழுப்ப அமைச்சரின் முகமே மாறி போனது. உடனடியாக செய்தியாளரை நோக்கி நீங்கள் எந்த சேனல் என கேட்டவாறு உளறல் மன்னன் போல பிதற்றினார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். யானைகள் தாக்குறது, மிருகங்கள் தாக்குறது இப்பெல்லாம் நடக்கிறதா? அது கூட நிவாரணம் கொடுக்குறோம். அரசாங்கம் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறோமாங்கிறத முக்கியம். நீங்க உயிரிழப்புங்கிறது வேணாங்கிறது நம்ம உரிமைதான். அதே சமயத்துல அன்றாடம் நீங்க எந்த நீங்க எந்த டிவி அருகில் இருந்த அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு கொடுத்திருப்பதாக எடுத்துக் கொடுத்தாலும் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் உளறல் நிற்கவே இல்லை. பின்னர் மீண்டும் பெண் அதிகாரி சொல்ல அதுதான் இழப்பீடு கொடுத்திருக்கிறோமே என குரலை உயர்த்தினார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். பணம் மட்டும் எப்படி தீர்வாக அமையும் என செய்தியாளர் துருவி கேட்கவே ராஜகண்ணப்பனிடம் எந்த பதிலும் இல்லை. ஒரு கட்டத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் விலங்குகள் வராமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என செய்தியாளர் நேரடியாகவே நெற்றிப்பொட்டில் அடித்ததை போல கேள்வி எழுப்ப அப்போதும் ஆரம்பத்தில் உளறிய ராஜகண்ணப்பன் மின்சார வேலி அமைக்கிறோம், முகாம்கள் அமைக்கிறோம் என்றபடி செய்தியாளர் சந்திப்பை முடித்துக் கொண்டு சென்று விட்டார். பணம் மட்டுமே தீர்வு இல்ல சார். இல்ல என்ன செய்ய முடியும்? நீங்க தான் சார் சொன்னாரு. அதான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றேன். எப்படி என்ன மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்குறேன். அரசாங்கம் வந்து கேஸ் போடுது. குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள விலங்குகள் வராத அளவுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? மின்சார வேலி போடுறான், முகாம்கள் அமைக்கிறான், என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதுக்குள்ள மேற்கொள்ளுங்க. பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு அரசாங்கம் இருக்கும், நிச்சயமா இருக்கு. இந்த அரசாங்கம் பொதுமக்கள் பாதுகாப்பான அரசாங்கம். குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து விளையாடி கொண்டிருந்த சிறுமியை சிறுத்தை தூக்கி சென்ற சம்பவத்தில் இருந்து மலைவாசஸ்தல மக்களின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குள்ளானது. அப்படி இருக்கையில் துறை சார்ந்த அமைச்சரும் விலங்குகள் தாக்குவதெல்லாம் சகஜம்தான் என அலட்சிய தோரணையோடு பேசியது அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்துகிறது. குடியிருப்புகளுக்குள் வனவிலங்குகள் வருவதை தடுக்க வேண்டியது, அதற்கான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டியது வனத்துறையின் முழு முதல் கடமை என்ற நிலையில் வெறுமனே இழப்பீடு கொடுப்பதை காரணம் காட்டுவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீது விமர்சனம் எழுந்திருக்கிறது.
திமுக அமைச்சரவையில் இருக்கும் சில சர்ச்சை அமைச்சர்களில் ராஜகண்ணப்பனின் பெயர்தான் முன்னிலையில் இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எப்போதெல்லாம் அமைச்சரவை மாற்றம் என செய்திக்குறிப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் ராஜகண்ணப்பனின் பெயரும் இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்தபோது முதலில் போக்குவரத்து துறையை கவனித்து வந்த ராஜகண்ணப்பன் அரசு அதிகாரியை சாதியை சொல்லி திட்டியதாக சர்ச்சையில் சிக்கி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு தூக்கி அடிக்கப்பட்டார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிலும் ராஜகண்ணப்பனின் செயல்பாடுகள் பின்தங்கி இருக்க வேறு வழியில்லாமல் இடையில் பொன்முடியிடம் இருந்த உயர்கல்வித்துறை கூடுதலாக ராஜகண்ணப்பனுக்கு கொடுக்கப்பட்டது. பின்னர் சில நாட்கள் கழித்து பால்வளம் மற்றும் காதி கிராம தொழில்துறைக்கு மாற்றப்பட்ட அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு இறுதியாக வனத்துறை கொடுக்கப்பட்டது. அதிலும் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்த ராஜகண்ணப்பன் அதிமுக அமைச்சரவையில் ஒரே நேரத்தில் 3 துறைகளை கவனித்து கம்ப்யூட்டர் கண்ணப்பன் என ஜெயலலிதா பாராட்டும் அளவிற்கு செயல்பட்டார். ஆனால் திமுக அமைச்சரவையில் அதிக அளவில் இலாக்கா மாற்றத்திற்கு ஆளானது ராஜகண்ணப்பனாகத்தான் இருக்கும். துறை மாற்றம் ஒரு பக்கம் இருக்க அடிக்கடி வாய் துடுக்காக பேசி சர்ச்சையில் சிக்குவதிலும் ராஜகண்ணப்பனை அடித்து கொள்ள முடியாது. அப்படித்தான் தற்போது சிறுமி மரண விவகாரத்தையும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அணுகி இருக்கிறார். அசம்பாவிதங்களை தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தும் நிகழ்ந்த அசம்பாவிதத்திற்கு கொடுத்த இழப்பீட்டை உயர்த்தி பிடித்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியது அவருக்கு எதிராக விமர்சனம் வர காரணமாக மாறியிருக்கிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.